சென்னையில ஒரு 40 நிமிஷம், ஒட்டுமொத்த கட்சி ஆர்ப்பாட்டமே 40 நிமிஷம், பரந்தூர்ல 20 நிமிஷம். அதை தாண்டி வேற எங்க போனாரு? எந்த காலத்துக்கு போனீங்க? தேர்தல் போட்டி போட்டீங்களா? ஈரோடு கிழக்கு தேர்தல் போட்டி போட்டீங்களா? விக்கிரவாண்டில போட்டி போட்டீங்களா? 2024 பார்லிமெண்ட் பொது தேர்தல் போட்டி போட்டீங்களா? நிலைப்பாடு சொன்னீங்களா? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணு நீங்க பேசினா ஊடகங்கள் வந்து டிஆர்பிக்காக காமிக்கிறாங்க, ஊடகங்கள் அந்த விவாதமாக்குறாங்க, மக்களும் நடிகை அவர் பார்க்க வராங்க. அதை சகஜமா வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதிகார மமதையில இந்த திமிர்ல ஆடுறீங்க. இப்பயே ஒண்ணும் இல்ல. விஜயகாந்த் வந்தப்ப விஜயகாந்த் ஐயா வந்தாங்க, மாற்று அப்படின்னாங்க, அவங்களால சாத்தியப்பட்ட முடியாம போச்சு. கமலஹாசன் ஐயா வந்தாங்க, கமலஹாசன் ஐயா வந்தப்ப இதே போல வந்து தொலைக்காட்சியில் வெளிச்சம் கொடுத்துச்சு. இன்னைக்கு மையம் ஸ்டாலினுக்கு உதயநிதி மையத்தில் 26 தேர்தல்ல விஜய் தோற்று போனால் அவர் களத்தில் இருக்க மாட்டார், கட்சியை முடிச்சுட்டு போயிடுவார். 4 பொது தேர்தல் தோல்வியை பெற்றாலும் களத்துல நாம் தமிழக கட்சி விஜயம் நிக்குது. ஒரு தேர்தல் தோல்வி வந்தா முடிஞ்சிருக்காது. அப்புறம் 1000 கோடி சொல்ல முடியுமான்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல. அதிமுக பாஜக தான். எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு சொல்றேன். அதிமுக பாஜக 1000 கோடி போனா கொடுப்பாங்க, திமுகவுக்கு போற கூட்டணி கூட கட்சியும் கொடுப்பாங்க, காசு இயல்புதான். நீங்க அப்படி கட்டணும் பேசுறீங்களே. ஓபிஎஸ் டிடி யாரு? ஓபிஎஸ் டிடி ஊழல்வாதிகளா? அப்படி கட்டவங்களா? ஊழல் ஆட்சி இல்ல, நாங்க தூய ஆட்சி கொடுக்க போறோம். தூய சக்தினா தூய சக்தி ஓபிஎஸ் டிடி ஏன் பேசுறீங்க? செங்கோட்டையன் உங்க கட்சியில் இருக்கிற யாரு? வாசாத்தி பாலிவன் குடும்ப சூத்திரதாரி இதே செங்கோட்டையன். செங்கோட்டையன் ஊழல்வாதி இல்லையா? செங்கோட்டையன் பையில வந்து ஜெயலலிதா படத்தை வச்சிருக்காரு. ஜெயலலிதா பெண்மணி யாரு? கேள்வி கேட்ட 1000 கேள்வி இல்ல, அவனை கேள்வி இல்ல. அதை விட்டு ஆம தெரிவிக்கிறதெல்லாம் சில்லறத்தனமான விமர்சனம். ட்விட்டர்ல கமெண்ட் போடுறான், அவன் போடுவான். விவாதம் அப்படி வந்து தரமான வாதங்களை வைங்க. அப்புறம் சொல்றாரு ஐயா விஜயகாந்த கலைஞர் விமர்சிச்சோம். அது எல்லாருக்கும் தெரியுமே. ஐயா விஜயகாந்த் அவரோட அரசியல் பாதை வர, எங்களோட அரசியல் பாதை வர. நாங்க விமர்சிச்சோம், களத்துல மோதினோம். இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாரு, அவர் செஞ்ச நற்காரியங்களை போட்டோம், வணக்கம் செலுத்தம், முடிஞ்சு போச்சு. நீங்க விஜய்க்கு வந்து விஜயகாந்த் ஐயா மேல வந்து அவ்வளவு நன்மை கொடுத்தா, இதே விஜய் வளர்த்து யாரு? ஐயா விஜயகாந்தா உங்க படத்தை சண்முக பாடி வாய்ப்பு கொடுக்கல, ஏன் கொடுக்கல? விஜய்க்கு நன்றி உணர்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டா நாடே போய் சொல்லும், அவ்வளவு செய்திருக்குது. அப்புறம் வந்து போர் சமயத்துல என்ன பண்ணாருன்னு கேட்டாரு, அண்ணன் சீமான் அடுத்தடுத்து செயல்படுத்தப்பட்டார். அடுத்தடுத்து செயல்படுத்தப்பட்டு தேசிய பாதுகாப்பு உள்ள போனார். தொடர்ச்சியா புதுச்சேரி சிறையில, சென்னை ஈரோடு சிறையில அப்படின்னு தொடர்ச்சியாக அண்ணன் சீமான சிறைப்படுத்தாங்க. பிரபாகரன் அண்ணன் சொன்னாரு அப்படின்னு வழக்கு போட்டப்ப இத்தாலி சோனியா அண்ணாங்களா, என் சொந்த ரத்தம் பிரபாகரன் அண்ணனா கூடாதுன்னு சொல்லி எந்தவித பின்புலம் இல்லாத போது சாதாரண ஒரு மனிதனாக இனப்படுவதற்காக பேசுவார் அண்ணன் சீமான். அதனால இந்த கீழ்த்தரமான சிந்தனை வச்சுக்கிட்டு இந்த 3ஆம் தரம் 4ஆம் தரமான பேச்சை விட்டு இல்ல கட்சியே அண்ணா உங்களுக்கு பதில் சொல்றது விட்டு அவெல்லாம் செய்தி. அதை கடந்து கூடிக்கிற உறவுகிட்ட ஒண்ணு சொல்றேன். தயவு செஞ்சு அரசியல் படிங்க, அரசியல் பேசுங்க, அரசியல் கத்துக்குங்க. நீங்க வந்து ஒரு படம் வருது, படம் நல்லா இருக்கா இல்லையான்னு பேசுறீங்க. அந்த படத்தை பேசுறத விட தமிழ்நாட்டுல பட்ஜெட் போறாங்களா, பட்ஜெட் கொடுத்து பாருங்க, தொலைக்காட்சி வாதம் ஒரு 1/2 மணி நேரம் பாருங்க. எல்லா கட்சியும் என்ன செய்யுங்க கவனிங்க. ஏடி இருந்த போராட்டத்துல, உணவு இருந்த போராட்டத்துல, மத்த எல்லா இடத்தையும் தயவு செஞ்சு அரசியல் பேசுங்க, அரசியல் கத்துக்குங்க. உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ அரசியல் இல்லாம எதுவும் இல்ல. அதனால ஒரு நல்ல அரசியல் மரணம்னா மக்களோட மனசுல தான் வர முடியும். அதுக்கு இளைய தலைமுறை விழிப்புணர்வோடு வரணும். ஒரு மணி திரை கட்சி தனிமனித துதிவாடல், தனிமனித பிம்பம் நம்பிட்டு வராதிங்க. திரைப்படத்துல ஒரே நேரத்தில் 1000 பேர் அடிச்சு பழக்குவாங்க, நிஜத்துல பிரச்சனை அம்போன்னு ஓடிடுவாங்க.